ரயில்வேல என்னதாங்கன்னு தெரிலங்க. அடுத்தடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டுகள குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, நம்ம அடுத்து இப்ப பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பில ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டு அதுக்கான ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ, எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருந்த டயத்துல தான் நமக்கு ரீசென்ட்டா ஆர்ஆர்பில அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஒரு வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மடங்கு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அடுத்த டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. ஒரு ஒரு வாரம் 2 வாரம் கேப்ல விட்டுருந்தாங்க. ஸோ, அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னீஷியன்ஸ்க்கான வேகன்சி அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9000 ஓகேவா. ஸோ 9K ப்ளஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது ஓகேவா. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான வேகன்சி மேல் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுக்கான வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9Kலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஓகேவா. ஸோ 30K வந்து வர வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த ரீஜனில் எந்தெந்த எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட 30,000 வேகன்சி ஓகேவா. ஸோ நம்ம 9,000 வேகன்சிக்கு தான் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து 30,000 வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லி ஓகேவா. ஸோ நீங்கள் ரயில்வே அதாவது ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து பூஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நமக்கு வேகன்சிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னா எவ்வளோ வேகன்சி கிட்டத்தட்ட 9K வேகன்சி அப்படிங்கிறதுனா 9,144 வேகன்சி அப்படிங்கிறது தான் ஏற்கனவே விட்டு வந்திருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்தது ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30,365 ஓகேவா. ஸோ 30,365 வேகன்சி அப்படிங்கிறது இப்போது கரண்டில் விட்டுருக்குது ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து இது எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாமா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த 30,365 வேகன்சியில் நமக்கு தேவையான ஒரு வேகன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அடுத்ததாக அதாவது இப்போ இந்த 9,144 வேகன்சி விட்டாங்களே அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டு ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து அதிகமாக டார்கெட் பண்ணக்கூடியதுன்னா சதர்ன் ரயில்வே தான் ஓகேவா. ஸோ அதை தாண்டி வந்து பக்கத்தில் நியர்பையாக இருக்குது அதை ஜோன்ஸ் தான். ஏன்னா இப்போ ரயில்வே இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னா நம்ம காமனாக அப்ளை பண்ணிக்கிறோம். பட் வந்து அப்படி இங்கே வந்து அதாவது ரயில்வே பொறுத்த வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு ரீஜனுமே வந்து அதாவது ஜோன்ஸாக பிரிச்சுப்போம் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ரயில்வே இப்போ சதர்ன் ரயில்வேங்கிற தென்னக ரயில்வேங்கிறப்ப கேரளா தமிழ்நாடு இந்த சைடு உள்ள நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறக்கா சதர்ன் ரயில்வே வந்து தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே அதிகமாக லைக் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளா பாய்ஸ் எல்லாருமே வந்து சதர்ன் ரயில்வே தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த சதர்ன் ரயில்வேஸில் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த 9,000 வேகன்சி டெக்னீஷியன்ஸாக ரிலீஸ் பண்ணும்பொழுதுனா கிட்டத்தட்ட வந்து 1,111 ஓகேவா. ஸோ 1111 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ 1,111 வேகன்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு. பட் இப்போ வந்து ரிவைஸ் பண்ண அதிகரிச்சதுக்கப்புறம் வந்து எவ்வளோனா 4,323 வேகன்சி ஓகேவா. ஸோ வேறு லெவலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,000 வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ 3,000 அதிகமாக தான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்க்கு ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ஸ்க்கு அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து வாய்ப்பு. என்னடா அது அப்ளிகேஷன்ஸு போர்ட்டல் ஓப்பனாக இருக்கையில் இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்கக்கூடாதா, இப்போ கொடுத்து வந்து நம்மளை ரொம்ப வந்து ஏமாத்துறாங்களே அப்படி மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான வேகன்சி அது 10 வேகன்சியாக இருந்தாலும் சரி 100 வேகன்சியாக இருந்தாலும் சரி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸாக இருக்கட்டும் அது டிக்ரீஸும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் அதிகமாக இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, எப்போவாச்சும் ரேராக தான் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு லக்லாம் இருக்கும் நமக்கு அப்பப்போ கிடைக்கும் ஓகேவா. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதுக்கான பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஹார்ட் ஒர்க்கை போட்டு பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா. ஸோ வெறுமன ஹார்ட் ஒர்க்கை விட பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் வந்து நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ சதர்ன் ஜோனை தாண்டி அதாவது சதர்ன் ரயில்வேல இப்போ ஏற்கனவே 1,111 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுனால 4,323 வேகன்சி அப்படிங்கிறதுனா நமக்கு மிகப்பெரிய ஒரு லக்காக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து நியர்பையில் நீங்கள் சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே 301 வேகன்சி இருந்துச்சு. இப்போ 1,023 வேகன்சி அது மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போது சதர்ன் ரயில்வே தாண்டி நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறோம் ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே தான் சதர்ன் ரயில்வே தான் அப்ளை பண்ணி நினைக்கிறேன். இப்போது இந்த 9,000லேருந்து 30,000க்கு போயிருக்கிறதுனால கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து
எக்ஸாம் கம்ப்ளீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதை பற்றி நம்ம பேசலாம் ஓகேவா. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டோட ஹார்ட்னஸை பொறுத்தும் அதோட ஈஸி லெவலை பொறுத்தும் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நார்மலைஸும் இருக்கும். ஸோ அதனால் அதோட லெவல் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு முக்கியமான அப்டேட்டாக வந்து இந்த 9144லேருந்து 30,375 வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது போக வந்து சதர்ன் ரயில்வே தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், அதை அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் கிளாஸஸ்னு வருது பாருங்கள். ஸோ இதே மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்களை போட்டு வச்சுங்க. அப்போ தான் ரெகுலர் கிளாஸஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். தேங்க்யூ.